ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம யூனிட் 6, அதாவது தமிழ்நாடு பண்பாடு, வரலாறு மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் கம்பைன் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரிகால சோழனுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். கரிகாலன் அப்படிங்கிறது ஏன் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, அவருடைய கால் வந்து ஒரு விபத்தில் கருகி இருக்கும். அதனால தான் கரிகாலன் அப்படிங்கிற பெயரை கொடுத்துருப்பாங்க. அதுவும் இயற்பெயர் கிடையாது. அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது வந்து இவருடையது இயற்பெயர். சேக்கிழாருடைய இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர்னு சொல்லுவாங்க. அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறது வந்து ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர். அதே மாதிரி சுந்தரருங்கிறது வந்து சமணக்குறவர்கள் 4 பேர் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர் தான் சுந்தரர். இல்லை திருமாவளவன் அப்படிங்கிறது தான் கரிகால சோழனுடைய இயற்பெயராக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. வளவன் என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தா சிறந்த முறையில் ஆட்சி செய்பவன் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுங்கம் தவிர்த்த சோழன் அழைக்கப்படுபவர் யார்? இந்த சுங்க வரி அப்படிங்கிறத வந்து உல்கு அப்படிங்கிற ஒரு பேர்ல சொல்லிருப்பாங்க. இதை வந்து முதலாம் குலோத்துங்கன் சோழ காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை இருந்ததாக பட்டினப்பாலை போன்ற நூல்கள் வந்து சொல்றாங்க. இதுல கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் வந்து ஒரு பாடல்ல சொல்லிருப்பாரு, குலோத்துங்கன் சோழன் வந்து சுங்க வரியை தவிர்த்தார் அப்படின்னு சொல்லி. கலிங்கத்து பரணி வந்து இவரை பற்றி, குலோத்துங்க சோழனை பற்றின கருத்துக்களையும் போர் தொடர்பான செய்திகளை வந்து சொல்லும். ஸோ அதனால சுங்கம் தவிர்த்த சோழன் அழைக்கப்படுவர் முதலாம் குலோத்துங்கன். இல்லை ராஜராஜன் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா, நில அளவை கோல் அப்படிங்கிற ஒன்று மெஷர் பண்ணி லேண்டை வந்து அதுக்கேற்ற வரியை வந்து வசூலிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மண்டலங்கள், நாடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பார் யாருன்னு பார்த்தோம்னா, ராஜராஜ சோழன் பீரியட்ல தான் பிரிச்சிருப்பாங்க. அடுத்த கொஷின், நாகப்பட்டினத்தில் புத்த மதாலயம் அமைக்க எந்த சோழ மன்னன் சைலேந்தியர்களுக்கு அனுமதி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது வந்து ஆனைமங்கலம் செப்பேட்டில் இதை தான் சொல்லிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியா கேட்ட ஆனைமங்கலம் செப்பேடு வந்திருக்கும், அதில் இந்த தகவல் இருக்குது. இதில் வந்து ஆன்சர் பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜ சோழன் தான் கொடுத்துருப்பாரு. இதை ஆனைமங்கல செப்பேட்டில் வந்து பதிவிட்டிருப்பாங்க. ஆனைமங்கலத்தில் வசூலிக்கப்பட்ட வரியை தான் இந்த புத்த மதாலயம் அமைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க. இதுலேருந்து தெரியுது மத நல்லிணக்கத்துக்கு 2ஆம் காலம், அதாவது இடைக்காலத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு பொற்குறை வீழ்ந்தவர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பராந்தகன், முதலாம் பராந்தகன் சோழன் தான். இந்த தகவல்கள் வந்து திருவாலங்காடு செப்பேடுகளையும் சில வரலாற்று பதிவீடுகளையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரை தான் பொன்வேந்த சோழன் அப்படிங்கிறது இந்த காரணத்தினால அழைக்கப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்கணும். இவருக்கு அப்புறம் வந்த பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தார்கள்.